நம்ம கப்பி வச்சிருக்க தொட்டி வந்து அடிக்கடி ரொம்ப அழுக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ட்ரு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பார்த்தப்ப இந்த இவிஓ ஃபில்ட்ரு வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு. இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா $6.50 ஆச்சு. இந்தியன் ருபீஸ் படி ₹450. இது வந்து ஒரு 4 வாட் மோட்ரு. இந்த மோட்டரில் எப்பயும் மற்ற மோட்டரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருந்தாங்க, அவுட்லெட் கொடுத்துருந்தாங்க, வாட்டர் அவுட்லெட். இந்த வாட்டர் அவுட்லெட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் வாட்டர் அவுட்லெட். இது ஃபவுண்டன் மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன இதாக இருக்கா, அந்த தண்ணியை வந்து எந்த பக்கம்னாலும் நம்ம வந்து புஷ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து தண்ணியை வந்து இந்த சைடு கொஞ்சம் நேரம் புஷ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் அந்த சைடு புஷ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். அது என்ன செய்யும், அப்படி புஷ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தப்ப அழுக்க எல்லாத்தையும் வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் அந்த சக்ஷன் எடுக்கும். இந்த 4 வாட் வாட்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டேன். பட் ஆனால் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஓரளவு உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, அழுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கே காமிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அ டே நான் ஓட விட்டேன். ஹாஃப் அ டேயில் வந்து எந்த அளவுக்கு அழுக்கு எடுத்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓரளவு நல்லாவே எடுத்திருக்குது. அந்த கருப்பு கலராக தெரியுது பார்த்தீங்களா, இது பூராமே அழுக்கு தான். டப்புன்னு நல்லா தட்டி தான் வந்துட்டு இந்த அழுக்கை வந்து இதில் வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எவ்ரி 2 days நம்ம வந்து கழுவுற மாதிரி இருக்கும். அப்படி கழுவுனீங்கன்னா உங்கள் டேங்க் வந்து ஓரளவு நல்லா சேஃப்டியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த மோட்டரில் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கப்பி எல்லாமே ஓரளவு அடல்ட் சைட் வளர்ந்துருச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் இந்த தண்ணி வந்து ஃபோர்ஸ் அடிக்கிறப்ப இது வந்து துள்ள ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மீன் வந்து துள்ளிருச்சு காலையில். ஐயோ, என்னடா அது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இதுக்கு இந்த மோட்டர் இனிமேல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டரை தூக்கி நம்ம குட்டிலாம் மீன் போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம பிளாக் மௌலி, இந்த ரெட் மௌலி, இந்த ஒயிட் மௌலி, இந்த கப்பி, இதுங்களோட ரொம்ப மைன்யூட் குட்டிகள்லாம் இருக்குல்ல, அந்த டேங்க்குக்கும் தேவைப்படுச்சு. ஸோ அதனால் அந்த டேங்க்குக்கு நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.